நீங்கள் ஆரம்பிக்கிற கம்பெனியில் கூட தமிழ் பேர் வைக்க மாட்டீங்க. ஜாகரம்னு ஒரு பேர் வைங்க. அழகான தமிழ் பேரை வச்சானா பதிவு பண்ண மாட்டாங்களா ஆர்ஓசியில்? நல்ல பேரை வைங்க. அப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்னா நீ கொடு பார்ப்போம். உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் தமிழுக்காக உயிரை கொடுக்க சொல்லியா? நான் பார்க்குறேன். யாராவது கொடுக்க சொல்லு. எதுக்கு இந்த பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மொழியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாக என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதனால் ஊடகங்களின் கவனத்தை திசை திருப்புறதற்காக தான் இந்த வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இது என்னென்னா, இவங்க மக்கள் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று, இன்றைய இளைய தலைமுறையினரிடம் மொழிக்காக உயிரை கொடுப்பேன்றது எடுபடும் நீ நினைக்கிறியாப்பா? 60களில் இருந்தார்கள். 60களில் உள்ளபடியே கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம்னு, இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு வந்தோன்னே மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு கடும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்பது உண்மை, வரலாறு. இன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறியா நீ? காலேஜை புறக்கணிச்சுட்டு ஈழ போராட்டத்தை தான் நீ கலந்துக்கிட்டே. ஈழ போராட்டத்திலே பெரிய அளவில் கல்லூரியில் மொபைலைஸ் பண்ண முடியல தானே. லயலா போன்ற ஒரு சில கல்லூரிகளில் அன்று மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. சட்ட கல்லூரிகளில் இருந்தது. எல்லா காலேஜிலும் வந்துட்டாங்களா? மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வந்தாங்களா? மற்றகள் பிரசிடென்சி வந்தாங்களா? ஆங்காங்கே அங்கே குரூப்ஸாக பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக கல்லூரி புறக்கணிப்பு அன்றைக்கி நடந்ததா? தமிழகம் முழுக்க இருந்த கல்லூரிகளில் விடுமுறை விட்டாங்க. சீக்கிரம் விடுமுறை விட்டாங்க. இன்னைக்கு